அதை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாகும். நம்முடைய நோக்கம், நம்முடைய தர்மம். பிரபு, கட்டளையிடுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியமாக ஒரு மிகப்பெரிய கப்பலை நிர்மாணித்து அதை கட்டி முடிக்க வேண்டும். அதை பல காலமாக நீ கட்டி வருகிறாய். ஆமாம் பிரபு, கப்பலை பற்றி அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வந்தது. அது நீங்கள் காட்டிய வழிதானா? அப்பொழுதே புரிந்திருக்க வேண்டும். இங்கு நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் காரணமே நீங்கள்தான் பிரபு. ஓர் மகத்துவமான காரியம், அதையும் நீ செய்தாக வேண்டும். கூடிய விரைவிலேயே பூமியில் இருக்கும் உயிரினங்கள், அதோடு சிருஷ்டியிலிருந்து நாராயணனின் முடிவும் நிச்சயம். இது ஒன்றே வழியாகும். இதன் மூலம் பூமியில் இருக்கும் உயிரினங்களை காப்பாற்ற முடியும். இதில் நீ வெற்றி அடைந்தால் நானும் வெற்றி அடைந்து விடுவேன். உன்னுடைய காரியம் முழுமையடைந்தவுடன் அப்போது நானும் வருவேன். சிருஷ்டியை காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். மகாராஜா, மழை நிற்காது போல் தெரிகிறது. வடக்கு பக்கத்தில் மலைகள் சரிகிறது. கடல் பொங்கி எழுவதால் பூமி மூழ்கிவிடுமாம். இது இயற்கையானது அல்ல என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். முதல் காரியமாக நீ ஒரு கப்பலை நிர்மாணித்து அதை கட்டி முடிக்க வேண்டும். இந்த சங்கடத்திற்கான தீர்வை காண ஒரு மார்க்கத்தை தேட வேண்டும். அதுவே என்னுடைய மாத்தியமாக அமையும். நாராயணரே, மற்ற அவதாரத்திற்கு பின்னால் உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பூமியில் இருக்கும் உயிரினங்களை காப்பாற்ற முடியுமா? அனைவரையும் காப்பாற்ற முடியாது தேவி. பூமியில் சமநிலையை உருவாக்க வேண்டும். சிருஷ்டியின் ஆதாரமே இந்த சமநிலைதான். புதிய யுகத்தின் ஆரம்பம், பழைய யுகத்தின் இறுதி. நாம் இருவரும் நம் கடமைகளை செய்தாக வேண்டும். மற்றபடி இந்த பூமியின் சமநிலையை பொறுத்து சுகம், சம்ருத்தி மற்றும் சாமர்த்தியத்தை கற்றுக் கொடுக்கலாம். தீயவை என்பது என்றுமே அழிவை நோக்கியே இட்டுச் செல்லும். உலகிற்கு இப்பாடத்தை கற்றுத்தர வேண்டும். சங்கடங்களை போக்க முடியவில்லை என்றாலும் அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும். போராட்டத்தில் அனைத்தையும் இழக்கும் வாய்ப்பும் உள்ளது. எது கிடைக்கிறதோ இல்லையோ, ஒரு புத்தம் புதிய நம்பிக்கை அது உருவாக வேண்டும்.
கப்பலை மிகவும் அழகாக உருவாக்கி விட்டோம் மகாராஜா. கப்பலை மட்டும்தான் நாம் கட்டிவிட்டோம். இனிதான் மற்ற வேலைகள் ஆரம்பமாகும். கப்பலை நிர்மாணித்த பிறகு பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும், செடி கொடி தாவரங்கள் என அனைத்தையும் ஓரிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். நாராயணா, இந்த பூமியை மிக அழகாக படைத்தாய் அல்லவா? இந்த பூமியில் உள்ள அனைத்து இடத்திலும் நீ இருக்கிறாய் அல்லவா? இப்போது அந்த இடங்களை நான் அழித்து காட்டப் போகின்றேன். இங்கே வாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். என் அரண்மனைக்கு அருகில் ஒரு பெரிய கப்பல் இருக்கிறது. அனைவரும் உடனே கிளம்பி சென்று அதில் அமருங்கள். இல்லை மகாராஜா, இந்த மழையிலிருந்து காக்க வேண்டும் என்றால் பெரிய பெரிய மலைகளால் மட்டுமே காப்பாற்ற முடியும். நாங்கள் மழையை நோக்கி போகிறோம். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அழிவில் இருந்து எந்த மலையாலும் நம்மை காப்பாற்ற முடியாது. இப்பொழுது ஸ்ரீஹரியால் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். நீங்கள் இப்பொழுதே கப்பலில் அமர்ந்து கொள்ளுங்கள். நாராயணர் எங்க இருக்கிறார்? இங்கு எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. அவர் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார். உன் உழைப்பின் மீது எனக்கு சந்தேகம் இல்லை. நான் உன்னை நன்கு அறிவேன். அனைவரையும் காக்க நீ எத்தனிக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், உன்னால் அனைவரையும் காப்பாற்ற முடியாது மனு. இந்த யுகம் இன்னும் சில நாட்களில் அழியப் போகிறது. இந்த மகா பிரளயம் உலகத்தை அழித்துவிடும். உலகில் உள்ள உயிரினங்கள் அழியப் போகிறது. ஆதலால் உன்னால் முடிந்தவரை காப்பாற்ற முயற்சி செய். நடப்பது யாவும் நடந்தே தீரும். தாவரங்களின் விதைகளோடு சப்த ரிஷிகளையும் காப்பாற்று. நீங்கள் இந்த விதையோடு கப்பலை நோக்கி செல்லுங்கள். நான் சப்த ரிஷிகளை தேடி அழைத்து வருகிறேன். இந்த மழையில் ஸ்ரீ கஷ்யபரை நான் எங்கு போய் தேடுவது? மகரிஷியாரே, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். அப்போதுதான் நான் உங்களையும் ஸ்ரீ கஷ்யபரையும் பாதுகாப்பான இடம் நோக்கி அழைத்துச் செல்ல முடியும். சிருஷ்டி மீண்டும் அமையும் போது சப்த ரிஷிகளும் நம்முடன் இருந்தே ஆக வேண்டும். மகரிஷி கஷ்யபர் எங்கு சென்றார் என்று தெரியாது. ஆனால் எங்களை எங்கு கூட்டி செல்கிறீர்கள்? அதோடு எதற்காக நாம் உலகத்தை படைக்க வேண்டும்? கூறுங்கள். மகா பிரளயம் வரப்போவதாக நாராயணர் கூறியிருக்கிறார். அவரால் தான் நம்மை காப்பாற்ற முடியும். நான் அவரது கட்டளையை தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் மகரிஷி கஷ்யபரை தேடி செல்கிறேன். நீங்கள் அனைவரும் அரண்மனைக்கு அருகில் இருக்கும் கப்பலில் சென்று அமருங்கள். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நாராயணர் அவரது பக்தர்களை நிச்சயம் காப்பாற்றுவார். எண்ணங்கள். எந்த அளவிற்கு யோசித்தால் நாம் நமது நண்பர்களையும், நமது குடும்பத்தார்களையும், நமது ஆபரணங்களையும் காப்பாற்ற நினைப்போம். நிஜம்தானே? ஆனால் மிகப்பெரிய தனத்தை காப்பாற்றுவதை நாம் தவறிவிடுகிறோம். எண்ணங்கள். எண்ணம்தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய தனமாகும். காரணம் எண்ணங்கள்தான்
ஒரு மனிதருடைய சரித்திரத்தை மாற்றிக் காட்டும். மனதில் நல்ல விதமான எண்ணங்கள் வளர்ந்தால்தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதோடு கெட்ட எண்ணங்கள் துன்பமான வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமையும். அதாவது எண்ணங்கள் விதை என்றால் நல்ல சம்பவங்கள் அதன் பலனாகும். ஆகையால் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமெனில் எண்ணங்களும் நன்றாக இருப்பது அவசியமாகும். கெட்ட எண்ணங்களின் விஷத்தை போக்கினால் தூயமான எண்ணத்தின் வைகுண்டத்தை பார்ப்பீர்கள்.